நம்ம இன்றைக்கி வந்து ஏரல் ஆற்றுப்பாலம் இன்றைக்கி இந்த ஆண்டு நடந்த வெள்ளத்தால் அடிச்சுட்டு போயிடுச்சுங்கிறத பார்க்குறக்காக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோட இங்கே வந்து பார்க்குறக்கு வந்திருந்தோம். கடந்த ஆண்டும் வெள்ளத்தில் இதேபோல் இதே தேதியில் வெள்ளம் ஏற்பட்டு இங்கே கட்டப்பட்டிருக்கிற இந்த பெரிய பாலம் துண்டிக்கப்பட்டது. ஒரு ஆண்டு காலம் ஆகியும் எந்த வித நடவடிக்கையும் இல்லாமல் அதே நிலை நீடிக்கிறது. கடந்த ஆண்டு இதே போல் எம்எல்ஏக்கள் வந்தார்கள், எம்பி வந்தாங்க, மினிஸ்டர் வந்தாங்க, வந்து இதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? அடுத்த கூடிய விரைவில் இப்போ நாங்கள் பராமரிப்பு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், கூடிய விரைவில் நிரந்தரமாக இது சரி பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே சூழல் தான் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் இதே மாதிரி வராங்க. வெள்ளத்தில் பாலம் துண்டிக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து இருந்துட்டு நாங்கள் டெம்பரரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் பாலத்தை சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏரல் நகர் எவ்வளோ முக்கியமானது தூத்துக்குடி மாவட்டத்தில்னா, இங்கே வந்து இது ஒரு கிராமங்களுக்கு ஒரு சென்டர். இந்த ஏரல் நகர் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300க்கு மேற்பட்ட கிராமங்களில் இருந்து மக்கள் ஜாமான் வாங்கினா அந்த ஏரலுக்கு தான் வர வேண்டியது இருக்குது. இந்த ஆற்றை கடந்து தான் வரணும். இந்த பாலம் இப்போ நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, பாதுகாப்பட்ட 2 பக்கமும் எந்த கைப்பிடி சுவரம் கிடையாது. ஆனால் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டதுனால கொஞ்சம் வலுவாக இருந்துட்டு இருக்குது. இந்த பாலத்தை நம்பி மக்கள் உயிரை பணைய வச்சு தான் இந்த ஏரலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரலுக்கு இந்த பாலம் துண்டிக்கப்பட்டதுனால இங்கே உள்ள வியாபாரிகள் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு கொள்முதல் பண்ணி வச்சுருந்த ஜாமான்லாம் எப்படி வீணாச்சோ அதே போல் இந்த ஆண்டும் பொங்கலுக்கு வாங்கி வச்சுருக்க ஜாமான் வியாபாரங்கள் நடக்குமோ இல்லையோன்னு சொல்லி மனம் வெதும்பி போய் இருந்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்க நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடுறதுக்கும் தயாராக இருந்துகிட்டு இருக்கிற சூழலில் இன்றைக்குள்ள வியாபாரி மனநிலை இருந்துகிட்ருக்கு. இதே சூழல் போன கடந்த ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட போது நேசரேத் டு ஆழ்வார் திருநகரியில் ரயில் பாதை முழுவதும் துண்டிக்கப்பட்டது. இங்கே வந்து ட்ரெயின் ஓடணுன்னா 6 முதல் 1 வருட காலங்கள், 6 மாதத்துலேருந்து 1 வருஷ காலம் வரைக்கும் ஆகும்னு சொல்லி எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ட்ராக்கும் போயிடுச்சு. ஆனால் மத்திய அரசோட ரயில்வே நிர்வாகம் கரெக்டாக 20 நாள் அந்த ட்ரெயினை ஓட்டி சாதனை படித்தாங்க. ஏன்னா இங்கே வரக்கூடிய பக்தர், முருகர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பாதிக்கப்படுவாங்க, பயணிகள் பாதிக்கப்படுவாங்க, நிறைய கல்லூரி மாணவியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி 20 நாள் இரவும் பகலும் பாராமல் வேலை செஞ்சு அந்த ட்ரெயினை ஓட விட்டாங்க. அந்த ரயில்வே ட்ராக் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா குளங்களுக்கும் வயலுக்கும் நடுவில் எந்த வித மெட்டீரியலும் கொண்டு போக முடியாத ஒரு இடத்துல அவங்க சாதனை படைச்சாங்க. ஆனால் இந்த மாநில அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசு இந்த பாலத்து கரையை பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டமும் கிடையாது. 2 சைடும் காங்கிரீட் போடணும், மண் ஃபில்லிங் பண்ணணும். இந்த வேலையை செய்கிறதுக்கு 1 ஆண்டு காலம் ஆயிட்டுனா இவங்களுக்கு இந்த மக்கள் மேலே எந்த வித அக்கறையும் இல்லை. கிராமங்கள் எல்லாம் இங்கே புறக்கணிக்கப்படுது. இங்கே உள்ள மக்கள் வந்து, இங்கே உள்ள எம்பி வந்து நம்ம முதலமைச்சரோட சகோதரி, அவங்க வந்தால் நமக்கு நல்ல விடிவு காலம் கறக்குன்னு சொல்லி வாக்களித்தாங்க. ஆனால் அங்கே நம்ம முதல்வரோ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த அம்மா இங்கே நிறைய நம்ம ஃபண்டு கொடுத்து வேலை செஞ்சுட்டாங்கன்னா நம்ம மகனுக்கு போட்டியாக வந்து விடுவாங்களோன்னு சொல்லி பயந்து எந்த ஃபண்டும் கொடுக்கறதில்ல. இதனால் தூத்துக்குடி மாவட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கு. தான் மகனுக்கு இங்கே உள்ள எம்பி இடைஞ்சலாகிடுவாங்கன்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டம் புறக்கணிக்கப்படுறதா இங்கே உள்ள மக்கள்லாம் பேசப்படுறாங்க. இந்த பாலம் இன்னும் 1 மாத காலத்துக்குள்ளே பெரிய பாலத்தை ஓட விடலைன்னா, பயணிகளில் பேருந்துகளை இயக்க விடலைன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே உள்ள வியாபாரிகளையும் விவசாயிகளையும் திரட்டி மாபெரும் போராட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி